Hello friends, welcome to Indian Jobs Mill. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மத்திய பணியாளர் தேர்வாணையமில் இந்த ஃபேஸ் 13 நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஏஜ், என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, ஸோ நம்ம சென்னையில் வேக்கண்ட் இருக்கா, அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 2 ஜூன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது எஸ்டர்டே 10 o'clock ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 23க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஜூன் 28லேருந்து ஜூன் 30 வரை உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸில் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டேட் 24th ஜூலைலேருந்து 4th ஆகஸ்ட். இந்த இன்பிட்வீன் டேட்டில் உங்களுக்கு சிபிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டேட் அண்ட் டைமிங் அட்மிட் கார்டில் இருக்கும். அப்டேட் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த அப்ளை பண்ணுறதுல நோட்டிஃபிகேஷனில் மெயினாக அப்ளை பண்ணுறப்ப நிறைய டவுட் வரும் இல்லைங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுல நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல ஏதாச்சும் டெக்னிக்கல் எரர் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஃபிகல்ட்டிஸ் இன் ஃபில்லிங் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு எரர் ஃபேஸ் பண்ணுறீங்க, டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறைய வருது அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? சரி ப்ரோ, அப்ளிகேஷன் வீடியோ அப்படின்னா இன்றைக்கி நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். ஈவினிங் இல்லைனா மார்னிங் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 78. 110 பேஜுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் பேஜ் நம்பர் 78ல் பாருங்கள் என்னென்ன போஸ்டிங் நேம், அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது, அதுக்கான ஏஜ் என்ன சேல்ரி, அடுத்து எஜுகேஷன் லெவல் என்ன. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி என்ன, டோட்டல் வேக்கன்சி என்ன, இது எல்லாமே தெளிவாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 78லேருந்து எல்லா போஸ்டிங்கும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். டேபிளர் காலமில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதாவது அனாக்ஷர் 3ல். இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 10th மட்டும்தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 12th மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து எனி கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ 10th படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 12th படித்தவங்க அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் கேன்டீன் அட்டெண்டன்ட், இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் 12th முடித்தவங்க டெக்னிக்கல் சூப்பர்னட், இதுக்கு பாருங்கள் +2 ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல், இதுக்கு கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் டிகிரி எல்லாம் அதுக்கு மேற்பட்ட குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி 10th +2 ஹையர் செகண்டரி டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டிங் நேம் இருக்கும். நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. நான் சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். 8 நிமிஷம் அப்லோட் பண்ணாவே நீங்கள் பார்க்க மாட்டிருக்கீங்க. சரிங்களா? இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்ன போஸ்டிங்கு, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது, அதுக்கான ஏஜ் என்ன, அந்த ஏஜுக்குள்ளே நம்ம வருமா இல்லையா அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன குவாலிஃபிகேஷன், நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கில் வேக்கண்ட் இருக்கா, அது ரொம்ப முக்கியம். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். சில பேருக்கு ஏஜ் பாரம் இருக்கும், 30க்கு மேலே ஏஜ் பாரம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதான் அஸ் யூஷுவல் SC/STக்கு 5 years, OBCக்கு 3 years இருக்கும். சரிங்களா? ஜென்ரல் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் ரிலாக்ஸேஷன் கிடையாது. நீங்கள் OBC SC/STயாக இருந்து URல அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் இல்லை. நீங்கள் SC/ST OBCயாக இருந்து உங்கள் கேட்டகிரியிலே அப்ளை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிளாக இருக்கும். நீங்கள் URல அப்ளை பண்ணுறப்ப ரிலாக்ஸேஷன் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? யாராக இருந்தாலும் URல அப்ளை பண்ணுறப்ப ரிலாக்ஸேஷன் கிடையாது. அதே மாதிரி ஆன்லைனில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவீங்க. அந்த ஃபோட்டோ ஃபார்மேட் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஃபேஸ் வந்து ஒரு 80% ஃபேஸ் கவர் ஆகிருக்கணும். 20% வந்து அந்த ஷோல்டர், நெக் அதெல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். இதுதான் ஃபோட்டோ ஃபார்மேட். இப்படி தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம், சிபிடி எக்ஸாம் எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா
சதர்ன் ரீஜன் ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இது எல்லாமே சதர்ன் ரீஜனில் வரும். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் கோயம்புத்தூர், சேலம், சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், கிருஷ்ணகிரி, ஸோ இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த லொக்கேஷன்லேயே இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கான ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கணும். அடுத்து இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அதை பார்க்கலாம். +2 லெவல், கிராஜுவேஷன் லெவல், அடுத்து 10th லெவல். சரிங்களா? எல்லாத்துக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ 60 நிமிஷம் எக்ஸாம். சரிங்களா? நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஷின்ஸ். ஸோ 25 கொஷின்ஸ். ஆனால் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷினுக்கு 2 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டுமே 100 கொஷின்ஸ். மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 மார்க். சரிங்களா? நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 0.5 மார்க் வந்து ரிடியூஸ் ஆகும் தப்பான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். இப்போ சிபிடி எக்ஸாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இதில் தமிழில் இருக்காது. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ சிலபஸ் பாருங்கள். மெட்ரிகுலேஷன் லெவல் பேட்டர்ன் வந்து எல்லா எஜுகேஷனுக்கும் காமன் தான். 10th லெவல், 12th லெவல், டிகிரி லெவல் எல்லாத்துக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து காமன் தான். பட் அந்த கேட்குற கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, அது மட்டும் உங்களுக்கு மாறும். நீங்கள் 10th லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th லெவல்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து 10th லெவலில் கொஷின் வரும். அந்த சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் 10th லெவல்லேருந்து கொஷின் வரும். நீங்கள் 10th லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. இப்போ அதுக்கான சிலபஸ் காமிச்சிருக்காங்க, சிலபஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12th லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருந்து தான் கொஷின் வரும். அதுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராஜுவேஷன் அண்ட் அபோவ், கிராஜுவேஷன் லெவல், டிகிரி லெவலில் அப்ளை பண்ணுறீங்க, டிகிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதிலேருந்து கொஷின் வரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கில் பொறுத்து தான் உங்கள் எக்ஸாமினேஷன் இருக்கும். 10th லெவல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 12th லெவல்லாம் ஓரளவு பரவாயில்ல, டிகிரி லெவல் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, முயற்சி பண்ணுறவங்களுக்கு அது ஈஸி தான். ஓகேங்களா? அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees நீங்கள் பே பண்ணணும். இதில் யாருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை அப்படின்னா ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டியாக இருக்கீங்க, எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. ஃப்ரீயாகவே ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, 18லேருந்து 30, 18லேருந்து 27. அந்த பேஜ் நம்பர் 78 அனாக்சர் 3ல் நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் போஸ்டிங், வேக்கன்சி அதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, அதிலே உங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கான ஏஜ் இருக்கும். அந்த மேக்ஸிமம் ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி, எஸ்டிக்கு 5 years ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஓபிசிக்கு 3 years இருக்குது. ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷனில் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணணும். மாற்றி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதான் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதை தாண்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்ளிகேஷன் வீடியோ கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you, bye.